TN360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். இப்போ அஜித் சாரோடைய படங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா, அவருடைய படங்கள் வெளியாகிறதுக்கு வந்து அந்த டைம் இன்டர்வல் கொஞ்சம் டிலே ஆகும். அண்ட் அந்த டைம் இன்டர்வலில் அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே அந்த படத்தோடைய அப்டேட்டை கேட்குறதுங்கிறது வழக்கம். இதில் நம்ம எல்லாத்துக்குமே வந்து எப்பவுமே ஞாபகம் இருக்கக்கூடிய விஷயம், அவருடைய வலிமை படம் வெளியாகும்போது நிறைய இடங்கள்ல அவர் அப்டேட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவரோட ரசிகர்கள் எல்லாம். எஸ்பெஷலாக அஸ்வின் அவர் கிரவுண்டில் இருக்கும்போது கூட அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் வலிமை அப்டேட் அவர்கிட்டலாம் போய் கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் பட்டாளம் அப்படிங்கிறது அவங்களுடைய அடுத்த படத்தை வந்து எதிர்நோக்கி காத்துட்ருக்கிறதுங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த வரிசையில் இப்போது அண்மையில் 2 படம் கையில் இருக்குது. ஒன்று விடாமுயற்சி, இன்னொன்று குட் பேட் அக்லி. விடாமுயற்சியில் மகிழ் திருமேனி அவர்கள் அந்த படத்துடைய விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகி படம் வந்து வெளியாகிறதுக்கான ஹைப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எப்படியோ 2024 படம் வெளியாகிடும் அப்படிங்கிறத எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் என்னென்னா இப்போ வரையுமே வந்து இந்த ரிலீஸ் டேட் எப்போ எக்ஸாக்டாக ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத படத்துடைய ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து வரல. அதுக்கு காரணம் நிறைய இடங்களில் வந்து அஜித் சார் தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றதாலுமே, இன்னொரு பக்கம் மகிழ் திருமேனி தான் படத்தை வந்து ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு அந்த டீமை வெயிட் பண்ண சொல்லியிருக்காருங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. இப்போ என்னென்னா குட் பேட் அக்லியில் ஆதிக் ரவிச்சந்திரன் படத்தோடைய இந்த லுக்லாம் விடும்போது அதில் டேட்டை மென்ஷன் பண்ணிட்டார், 2025 பொங்கலுக்கு வெளியாக போகுதுன்னு சொல்லிட்டு. சிச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது குட் பேட் அக்லிக்கு அப்புறம் தான் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுமாங்கிற ஒரு நிலைமைக்கு கூட இப்போ வந்துருச்சு. இல்லை விடாமுயற்சிக்கு அப்புறமா குட் பேட் அக்லியோடைய டேட்டை போஸ்ட்பான் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி 2 நிறுவனங்களுமே வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நான் கையில் வந்து டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ தீபாவளி எடுத்துட்டிங்கன்னா ஆல்ரெடி ஜெயம் ரவியோட பிரதர் வருது, சிவகார்த்திகனுடைய அமரன் வருது, டிசம்பர்லாம் புஷ்பா 2 வருது. இந்த மாதிரி ஷெடியூல் ரொம்ப டைட்டாக போயிட்டு இருக்கு. சூர்யாவுடைய படமும் போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கு. அதுவுமே இந்த வருஷத்தில் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் டே மாதிரியோ இல்லை லீவ் நாளில் தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ ஷெடியூல் இவ்வளோ டைட்டாக இருக்குதுங்கிறப்போ அஜித் அவர்களுடைய படம் வந்து எப்போ வெளியாகலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் எழுந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த டைமில் குட் பேட் அக்லி அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக். ஃபர்ஸ்ட் லுக் பார்க்குறப்போ அந்த 3 விதமான அஜித்தை காமிச்சிருப்பார். அதில் ஒன்று குட், அந்த குட்டுங்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு லுக்கு, ஒரு நல்லவர் அப்படிங்கிற மாதிரி. பேட் அப்படிங்கிறதுக்கான ஒரு லுக்கு, அவர் வந்து கொஞ்சம் கெட்டவருங்கிற மாதிரி. அண்ட் இன்னொரு பக்கம் அக்லி, ரொம்ப ரொம்ப கெட்டவர், ரொம்ப ரொம்ப மோசமானவருங்கிற மாதிரி. பட் ஏன்னா அதில் வந்து ஒரு பிக்சர்லாம் இந்த மிடில் ஃபிங்கரை காமிக்கிற மாதிரியான போஸ்ட்லாம் இருக்குது. அண்ட் அதை வந்து பிளர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது இது வந்து அஜித் சார் வந்து நாலேஜோட பண்ணாங்களா, இல்லை அஜித் சார் அதுக்கு ஏதாச்சும் நிபந்தனை வச்சாங்களான்னு தெரியல. ஏன்னா இதெல்லாம் வந்து அஜித் சார் மோஸ்ட்லி விரும்ப மாட்டாருங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அதை தாண்டி எப்படி அதை வந்து போஸ்டரில் இடம்பெற்றுச்சுங்கிறது நமக்கு தெரியல. ஒருவேளை அந்த பிளர் பண்ணது வந்து அஜித் சார் சொல்லி தான் அது நடந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு வந்து யோசிக்க தோணுது. செகண்ட் லுக் ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் அதில் பின்னாடியெல்லாம் ஏகப்பட்ட கன்ஸ் ஃபயர் ஆகிற மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது அப்போ அஜித் அவர்களோட கையில் டேட்டு குத்தியிருப்பார். யூஸ்வலாக அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கார்பரேட்டில் இப்போது வெளிநாடுகள்லாம் அந்த வில்லன்ஸ், ரவுடிஸ், கேங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னா கையில் ஒரு விதமான டேட்டு குத்திருப்பாங்க. இப்போ அஜித் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய டேட்டுவை பார்க்கும்போது ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு வில்லனாக தான் இதில் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் நமக்கு அதை பார்க்குறப்போ தெளிவாக. அண்ட் இதுக்கு நடுவில் ஆதிக் ரவிச்சந்திரன் இப்போ அவருடைய படங்கள் எடுத்துட்டிங்கன்னா இப்போது ரீசெண்டாக ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாரு விஷாலை வச்சு. அப்போது அவர் மேலே இருக்கக்கூடிய ஹைப்புங்கிறது ஒரு படி மேலே இருந்தாலுமே அவர் நேர்கொண்ட பார்வையில் இருக்கும்போதே அஜித் அவர்கள் டைரக்டரை அப்ரோச் பண்ணி நம்ம ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லி கேட்ட மாதிரியும், இப்போது நம்ம வந்து ஒரு ரசிகராக இருக்கோங்கிறப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும் தானே. அஜித் சார் நம்மகிட்ட வந்து கேட்டாருங்கிறப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த டைம்லேயே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அஜித் அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதையை எழுதி அவர்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணி குட் பேட் அக்லிங்கிற ஸ்டார்ட் ஆகி இப்போது படம் முடிஞ்சிருச்சு. ரிலீஸ் டேட் முதற்கொண்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு ஃபேன் பாய் ஒரு படத்தை பண்ணுறாருங்கிறப்போ என்னென்ன மாதிரியான எலிமெண்ட்ஸ் அவர் வந்து அஜித் சார் எப்படிலாம் பார்க்கணும்னு நினைப்பாரோ அந்த விதத்துலலாம் அவர் வந்து செதுக்கியிருக்கார் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் இதை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. இப்போ வந்து இந்த படத்தோடைய ரிலீஸ் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்கேஸ் விடாமுயற்சியும் குட் பேட் அக்லியும் ஒரே நாள் வெளியாகுதுங்கிறப்போ தல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்கும். பட் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, பிஸ்னஸ் விஷயங்கள் எல்லாம் மைண்டில் வச்சுட்டு. அது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். பட் இருந்தாலும் அதில் 63 அஜித் சாருடைய 63வது படம் தானே குட் பேட் அக்லி. ஈவன் போஸ்டர்லேயே அந்த 63ங்கிறத அவர் போட்டிருக்கக்கூடிய காஸ்டியூமில் இருக்கும். அது வந்து டிஃபால்ட்டாக அவருடைய 63வது படத்தை தான் குறிக்குதுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அந்த மாதிரி விஷயத்த மென்ஷன் பண்ணிட்டாங்க 63ங்கிறப்போ. அதனால் இன்கேஸ் விடாமுயற்சி தள்ளி போய் குட் பேட் அக்லி வந்து அஜித் அவர்களுக்கு 62வது படமாக அமைஞ்சதுங்கிற பட்சத்தில் அது கொஞ்சம் குளறுபடி ஏற்படுத்தும்.
இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஃபர்ஸ்ட் லுக்கில் இருக்கக்கூடிய போஸ்ட், இப்போ தமிழ் படம் 2 உடைய ப்ரொமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா, சிவா வந்து பாகுபலி அந்த கெட்டப்ல இருந்திருப்பார். பட் படத்தில் அந்த மாதிரியான சீன் எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக் போஸ்டருங்கிறது படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள்லேருந்து தள்ளி கூட இருக்கலாம். அதாவது அப்பார்ட் ஃப்ரம் த மூவி சீன்ஸாக கூட இருக்கலாம். ஸோ அது இன்னும் பெரிய ஒரு விஷயமா பார்க்க போகிறதில்ல. ஏன்னா ஸ்க்ரீனில் வந்தால் மட்டும் போதும், நான் அவர் பார்த்தா மட்டும் போதுங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் இருக்காங்க. பட் ஸ்டில் படம் எப்போ வெளியாக போகுதுன்னு தெரியல. ஆனால் படத்துக்கு உண்டான ஹைப்புங்கிறது ஏறிக்கிட்டே தான் போகுது. இப்போ விடாமுயற்சி தள்ளி போனதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. முதல்ல விக்னேஷ் சிவன் அவருடைய 62வது படத்தை இயக்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன குளறுபடி ஏற்பட்டதுனால அந்த ப்ராஜெக்ட் மகிழ் திருமேனி கைக்கு போயிடுச்சு. இப்போ மகிழ் திருமேனியோடைய ரைட்டிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் எப்படிப்பட்ட ஒரு கான்டென்ட்டை ஸ்க்ரீன் பிளே மூலமாக எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணுவார்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் மகிழ் திருமேனி வந்து பார்த்து பண்ணுறாரு. ஏன்னா இப்போது கடைசியாக அவருக்கு துணிவு ரிலீஸ் ஆச்சு அஜித் அவர்களுக்கு. இப்போ அஜித் அவர்களுடைய துணிவு கூட ரிலீஸ் ஆனது தான் விஜய் அவர்களுடைய படமும். இப்போ என்னன்னா அதுக்கப்புறமா லியோ ரிலீஸ் ஆயிடுச்சு விஜய்க்கு, வாரிசுக்கு அப்புறமா. லியோக்கு அப்புறம் கோ2 ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா வினோத்தோடைய ப்ராஜெக்டையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அஜித் அவர்களோட படத்துக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி அப்டேட் வர்றதில் ரிலீஸ் ஆகுது, டிலே ஆகுது, அண்ட் ஷூட் வந்து தள்ளி போகுது, நடுவில் ஏதோ ஒரு விஷயம் பிரேக் வர்றதுக்கான எலிமெண்ட்ஸ் நிறையா வந்துக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி அவர் ரசிகர்கள் ஒரு பக்கம் சோகமாக இருந்தாலும் இப்போ 2 படம் கைக்கு வந்துருச்சு. ஸோ அது வந்து எப்போ ரிலீஸ் ஆனது, பட் ரொம்ப டிலே பண்ண மாட்டாங்க. நம்ம எல்லாம் தெரியும். இப்போ வந்து சம்மருக்குள்ளே 2025 சம்மருக்குள்ளார 2 படமே நம்ம பார்த்துடலாங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள வந்துருச்சு. எப்படி தான் படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒரு அஜித் ஃபேனாக இருக்கீங்கிற பட்சத்தில் விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி, ஸோ இந்த 2 படங்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க? ஒரு பக்கம் மகிழ் திருமேனி, இனி ஒரு பக்கம் ஆதிக் ரவிச்சந்திரன். 2 டைரக்டர்ஸுமே ப்ராமிசிங்கான டைரக்டர்ஸ் தான். ஏன்னா இங்கே வந்து விஷாலை வச்சு ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்துட்டாரு. ஈவந்தோ சிம்பு வச்சு அவர் AAA பண்ணியிருந்தாலும் கூட அதுலேருந்து மீண்டு வந்து ரசிகர்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்குறாங்கிறத அவர் அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக அஜித் அவர்களை வச்சு ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை பண்ணிடுவாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு பக்கம் மகிழ் திருமேனி, அவருடைய 2 படங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த 2 படங்கள்லையுமே ஸ்க்ரீன் பிளே எவ்வளோ விறுவிறுப்பாக இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த படத்துலையுமே அந்த விடாமுயற்சி அப்படிங்கிற அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே அந்த படம் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறது வந்து நம்ம எல்லாம் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது. அண்ட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? குட் பேட் அக்லிக்கு முன்னாடியே விடாமுயற்சியை பார்க்க நினைக்கிறீங்களா? இல்லை விடாமுயற்சி வந்து கொஞ்சம் சொல்லி பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு குட் பேட் அக்லியை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் TN360 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.